குடியுரிமையை பறிக்கும் எஸ்ஐஆரை திரும்பப் பெற வலியுறுத்தி கோவை வடவள்ளியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களின் குடியுரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் சார்பாக இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மாநில பொருளாளர் மருத்துவர் டென்னிஸ் கோவில்பிள்ளை அவர்கள் தலைமை வகித்தார். தலைமை தேர்தல் ஆணைய தேர்வுக்குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாத நிலையில் சட்டங்கள் இயற்றப்பட்டு திருட்டு வழியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலிலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் திருட்டு ஓட்டுகள் மூலம் மோடி அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தார். பாஜக கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஓட்டுகளை திருடும் தேர்தல் ஆணையத்தை கலைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மேற்கு மண்டல செயலாளர் பேராசிரியர் எஸ். காமராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து பேசுகையில் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் படிவத்தை நிரப்புவதில் உள்ள சிக்கலை எடுத்துரைத்தார். பாகம் 2 யார் நிரப்ப வேண்டும், பாகம் 3 யார் நிரப்ப வேண்டும் போன்ற விவரங்கள் இன்னும் சரியாக வாக்காளர்களை சென்றடையவில்லை என தெரிவித்தார். விண்ணப்பங்களை நிரப்ப ஆங்காங்கே ஒரு குழுவாக சேர்ந்து உதவி செய்து வருவதாக மேலும் தெரிவித்தார். டாக்டர் டென்னிஸ் கோவில்பிள்ளை, இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர். இப்பொழுது இங்கே எஸ்ஐஆர் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். பல்வேறு தலைவர்கள் வந்திருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சண்முக ஐயா அவர்களும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம பார்லிமெண்ட் தேர்தலும் சரி, பீகார் தேர்தலும் சரி, நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேருக்கு ஒரு எஸ்ஐஆர் சொல்லி ஓட்டு நிறைய மக்கள் வாக்காளர்களை வாக்களிக்க முடியாமல் செய்கிற ஒரு செயலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதுக்கு பேருக்கு நடத்தப்படுதுங்கிறதா உண்மை. தேர்தலை வெற்றி பெறுவதற்கு பல அவர் வியூகங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஏராளமான கள்ள ஓட்டுகள் நம்ம இந்திய தேசத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்தாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆக நம்ம ஓட்டு போட்டுதான் அவங்க ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. திருட்டுத்தனமாக எத்தனையோ வியூகங்களை வகுத்து வைத்துக் கொண்டு இன்னைக்கு மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாடு கோர்ட்டுக்கே போய் கேட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை கோர்ட்டு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. நீங்க தேர்தல் ஆணையத்தில் கேளுங்கன்னு சொல்லி. ஆக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நியாயமான முறைப்படி அமைக்கப்படவில்லை, இந்த தலைவர்களால் நியமிக்கப்படவில்லை. ஆக அவர்களெல்லாம் பதவி விலக வேண்டும், இந்த தேர்தல் ஆணையத்தை கலைக்க வேண்டும் சொல்லி இந்திய ஒற்றுமை இயக்கம் வலியுறுத்துகிறது.